துலாம் ராசிக்கு 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. 2025 துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? துலாம் ராசி நேயர்கள் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவர் இப்படி தான் பார்த்த மட்டும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாகவும் இருக்கும். 2025 இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்க போகுது? 6ஆம் இடத்துக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இருக்கிற இடத்துல இந்த ஒரு வருஷத்துக்கு இருந்து வேலை செஞ்சுக்கிட்டிங்கனாலே நல்ல ரெப்புடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? துலாம் ராசி நேயர்களுக்கு 2025 திருமண யோகம். 7ஆம் இடம்ங்கிறது என்னது? குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? குழந்தையே கிடையாது இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தகுந்த மருத்துவம் எடுக்கும்போது நிச்சயமாக குழந்தை அப்படிங்கிறது பிறக்கும். கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. 2025 துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை நிச்சயமாக குறையும். ஏன்னா கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? கேஸ் அது பாட்டில் நடக்கட்டும்னு இவங்க பாட்டில் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அது கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது கேரண்டி. 2025ஆம் ஆண்டு துலாம் ராசி நேயர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா இதை நீங்கள் சொல்லுவீங்களா? 2025ஆம் ஆண்டு இந்த துலாம் ராசி நேயர்கள் இன்னும் சிறப்பாக இருக்க, எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்க போக வேண்டிய ஒரு முக்கியமான கோவில். பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட எதிர்ப்பு ஆஸ்ட்ரோமுத்துக்குமார் மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ துலாம் ராசிக்கு 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி துலாம் ராசி நேயருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. துலாம் ராசி நேயர்கள் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவர் இப்படி தான் பார்த்த மட்டும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாகவும் இருக்கும். நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நம்பிட மாட்டாங்க. நிறைய அனலைஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்பவே ஆரம்பிப்பாங்க. கார்டனிங், அந்த தோட்டக்கலைன்னு சொல்லுவோம் இல்லையா, செடி கொடி மரம் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம். எப்போவுமே வீட்டை சுற்றி ஒரு 4 மரம் இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க. இயற்கை விரும்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அட்வென்ச்சரஸான இடத்துக்குலாம் போயிட்டு வர்றது பிடிக்கும். ட்ரெக்கிங் பிடிக்கும். நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறத விட பீப்புளோட மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஈஸியாக எல்லாரோட மிங்கிளுமே ஆகிடுவாங்க. பட் அவங்களே அறியாமல் சில சமயம் ஒரு அடிக்ஷனுக்குள்ளே மாட்டிக்கிறதும் உண்டு. இந்த மீடியாக்குள்ளே தனக்கே பீப்புளோட மிங்கிள் ஆகிறது பிடிக்கும்னாலும் சில சமயம் தன்னை அறியாமல் ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று பிடிக்குதுன்னா அதுக்கு டக்குன்னு அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு டெண்டன்சியுமே துலாம்க்கு உண்டு. ரொமான்டிக், ரொம்ப ரொமான்டிக். இவங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அடிக்கடி சர்ப்ரைஸ் பண்ணுறது, அவங்கள சந்தோஷப்படுத்துறது. ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா துலாம் ராசிக்காரங்க தான் கிவ்வராக இருப்பாங்க. இன்னொருத்தங்க ரிசீவர் எண்டில் தான் இருப்பாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. வெரைட்டியாக சாப்பிட பிடிக்கும். புது புது இடங்களுக்கு போய் புது புது ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்றது, ரசனை, வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழக்கூடிய நபர்கள் துலாம் ராசி நேயர்கள். 2025 துலாம் ராசி நேயர்களுக்கு முக்கிய கிரக பயிற்சிகள் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற பற்றி சொல்லுங்க. 2025 இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப யோககரமான ஒரு முக்கியமான பயிற்சி அப்படின்னா குரு பயிற்சி. அஷ்டம குருவாக இருந்தாங்க. ஸோ அப்போது நிறைய விஷயம் நம்ம நல்லது பண்ணாலும் கெட்ட பெயர் எடுக்கிறது, ஒரு தேவையில்லாத ஒரு டிக்னிட்டி ப்ராப்ளம், அவமானம், அவப்பெயர், செய்கிற வேலைக்கு ரெகக்னேஷன் இல்லாமல் இருக்கிறது, வேலையை நிறைய பேர் இழந்தாங்க துலாம் ராசி சம்மந்தமே இல்லாமல். கடகம் கும்பம் தானே அஷ்டம ஜென்ம சனியில் மாட்டிட்டு இருக்கு, நான் என்னடா பண்ணேங்கிற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. காரணம் அஷ்டம குரு. இந்த குரு இப்போ 9ஆம் இடத்துக்கு போறாரு. கரெக்டாக மே 14ஆம் தேதி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 2025 நடக்க இருக்கு. பாக்யஸ்தானத்துக்கு குரு போறாரு. வேற எதுவுமே வேண்டாம். இழந்த எல்லாம் மல்டிப்ளா கையில திரும்ப கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை, நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலையா, திருமணம்ங்கிறது நடக்க போகுது. புத்திர பாக்கியம். குரு என்னதை தான் கொடுக்க மாட்டாரு, சுபகிரகம். லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது நல்லது. கடன்னாலே லாபம் அப்படிங்கிறதையும் குரு கொடுப்பாரு. ஸோ குரு பயிற்சி அப்படிங்கிறது டாப் நாட்சா இருக்கு. ராகு கேது பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 12/6 இருந்த கேதுவும் ராகுவும் இப்போ 11/5க்கு மைக்ரேட் ஆகுறாங்க. 11ல் இருக்கக்கூடிய கேது வெல் அண்ட் குட், ப்ராஃபிட் கொடுப்பாரு. ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். நெட்வொர்க்குங்கிறது நல்ல பீப்புள் கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா கேது கெட்டவர் கிடையாது, ஒரு நிதானமான ஒரு கிரகம் தான். ஸோ நல்ல மெச்சூரிட்டி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அமையும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு காதல், ரிலேஷன்ஷிப், புத்திர பாக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்து மறைய வைப்பார். ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் தான் ராகு. பட் கேது இங்கே அதுக்கு ஈக்குவலாக பாசிட்டிவ். சனி பயிற்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ நாள் 5ல் இருந்தாருங்க சனி. இப்போ போகிறது 6ஆம் இடம். சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட். அப்போது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த டாப் ராசிஸில் முக்கியமான ஒரு ராசி துலாம்.
சனி பயிற்சி எக்ஸலன்ட், குரு எக்ஸலன்ட், கேது எக்ஸலன்ட். ராகு மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள். அப்ப எப்படி பார்த்தாலும் பெயர்ச்சி வகையில பார்க்கும்போது துலாமுக்கு 2025 அருமையான ஒரு வருடமா இருக்க போகுது. பாஸ்ட் 10 இயர்ஸ்ல அனுபவிக்காத விஷயங்கள் இந்த 2025ல நிச்சயமா நடக்க போகுது. 2025ல துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? 2025ல இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்க போகுது? 6ஆம் இடத்துக்கு ராகு இருக்கிறாரு. மே மந்த்துக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு வராரு. இப்ப 5ல இருக்கிறாரு. சரி, அப்ப அந்த 6ல இப்ப ஆல்ரெடி இருக்கிறது யாரு? சனி. அப்போ சனி அங்க கீழ இறங்கிட்டு ராகுவ மேல ஏத்தி விடுறாரு. 2ம் பாவ கிரகம் தான். எனிஹவ் பிசினஸ் வந்து இவங்க எஃபெக்ட் பண்ண போறதே இல்ல. முக்கியமா அந்த 6ஆம் அதிபதியான குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப அப்பாவுடைய தொழில பையன் எடுத்து பண்றது. அப்பாவுடைய தொழில பையன் விரிவுபடுத்துறது. அல்லது அப்பா வயதுடைய ஆண்கள்ட்ட பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு சின்ன வயசுல உள்ள பையனுக்கே கிடைச்சதுன்னா, அத தாராளமா எடுத்துக்கலாம். ஆன்மீகம், நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல தொழில் பண்றவங்க, ஒரு கோவில்ல பிரசாத ஸ்டால் எடுக்கிறவங்க, கோவில் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, ஆன்மீக பொருட்கள் வியாபாரம் பண்றவங்க, கோவில் வாசல்ல தேங்காய் பழக்கடை வச்சிருக்கிறவங்க, பூ வியாபாரம் பண்றவங்க, கோவில் வாசல்ல கோவிலுடைய சரௌண்டிங்ஸ்ல ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, கோவிலுக்கு தேவையான அந்த விஷயங்கள் அங்கவஸ்திரம், சுவாமிக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் விக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சரியான லாபம். துலாம்ல இருக்கிறவங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சா கூட இந்த செக்டார்ஸ்ல தொழில தொடங்கலாம். அப்போ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சு ஆன்மீக பொருட்கள் விக்கிறீங்கன்னா கூட நல்ல சேல் ஆகும். இந்த மாதிரி தொழில துலாம் புதுசா தொடங்கணும்னாலும் தொடங்குறது ரொம்ப நல்லது. மித்த தொழில்களுமே ரொம்ப நல்லா போகும். எந்த தொழில் எடுத்தாலும், எந்த தொழில் செஞ்சாலும் இல்லீகலா இல்லாத பட்சத்துல மட்டும் நல்லா போகும். ஏன்னா ராகு 6ல இருந்தாலுமே உட்கார்ந்துருக்கிறது குருவோட வீட்ல. நேர்மையா செய்யக்கூடிய தொழில்கள்ல வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். 2025 துலாம் ராசி நேயருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? புது வேலைகள் இல்ல ப்ரமோஷன் அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்காங்க. 2025 துலாம் ராசிக்கான வேலைவாய்ப்பு. இந்த வருடம் பிறக்கும்போது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், வேலைவாய்ப்பு ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய கிரகம் நீச்ச செவ்வாய். ஆனாலும் சந்திரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கும் போது நேர்பார்வையா இந்த செவ்வாயை பார்க்கிறாரு. அப்ப இந்த செவ்வாய் வந்து சந்திர கேந்திரத்துல உட்கார்ந்திருக்கிறதுனால இத நீச பங்கம்னு எடுத்துக்கலாம். அப்போ வேலை யாருக்கும் புதுசா பறிபோக போறது இல்ல. 2025ல யாருக்கும் ஜாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்க போறது இல்ல. ஜாப் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்க போறது இல்ல. பட் ஆனா இந்த வருடத்தோட ஆரம்பத்துல ஒரு முதல் 3 மாசம்னு நீங்க எடுத்துக்கலாம். சனி பயிற்சி ஆகுற வரைக்குமே ஒரு சின்ன மனக்கலக்கம் அப்படிங்கிறது வேலையில இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சரியான இடத்துல தான் இருக்கோமா? சரியான பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோமா? நம்ம கரியர் பாத் எப்படி இருக்குங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு மேல ஒரு தெளிவு அப்படிங்கிறது வந்துரும். இல்ல நம்ம நல்லா தான் இருக்கோம். கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தீங்கன்னா, அது மட்டும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க அத ட்ரை பண்ணாமலும் இருக்கலாம். இருக்கிற இடத்துல இந்த 1 வருஷத்துக்கு இருந்து வேலை செஞ்சுக்கிட்டீங்கனாலே, நல்ல ரெப்புடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். 2025 துலாம் ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? துலாம் ராசி நேயர்களுக்கு 2025ல திருமண யோகம். 7ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது என்னது? செவ்வாயுடைய வீடு. செவ்வாய் வந்து நீசமா இருந்தாலுமே, நீச பங்கத்துல இருக்கிறாரு. அப்ப திருமணம் அப்படிங்கிறது நிச்சயம். நெறைய வருஷமா நாங்க பொண்ணு தேடிட்டு இருக்கோம், மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கோம், சரியான அமைப்பே இல்ல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் நிச்சயம் திருமணம் கைகூடும். 2 அமைப்பு. அரேஞ்ச்டு மேரேஜ் ட்ரை பண்றவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். லவ் மேரேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். சொந்தத்துல பொண்ணு மாப்பிள்ளை அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க 5ஆம் இடமும் ஸ்ட்ராங் ஆயிடுது, 7ஆம் இடமும் ஸ்ட்ராங் ஆயிடுது. மேக்ஸிமம் சொந்தக்காரங்க அல்லது சொந்தக்காரங்க ரெஃபரன்ஸ் மூலமா கூட பொண்ணு மாப்பிள்ளை அமையறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நடக்கக்கூடிய திருமணமும் யோககரமான திருமணம். பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை, மாப்பிள்ளைக்கு தகுந்த பொண்ணு. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ துலாம் ராசியில வந்து எல்டர்ஸா இருந்தா அவங்க பையன் பொண்ணுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை தேடுறாங்கனாலுமே பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி பேரம் பேத்தியெல்லாம் பார்க்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு. 2025ஆம் ஆண்டு துலாம் ராசி நேயருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? 2025ஆம் ஆண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு குழந்தை பிராப்தம் எப்படி இருக்கு? துலாம் ராசியில பாட்டனார், பூட்டனாரா இருக்கிறீங்க, தாத்தா, பாட்டியா இருக்கிறீங்கன்னா பிரச்சனையே இல்ல. மகன் வழி பேரனோ, பேத்தியோ டக்குன்னு பிறந்துரும். இல்ல நான் துலாம் ராசி, நான் குழந்தைக்கு ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல மருத்துவம் நிச்சயமா தேவைப்படும். மெஜாரிட்டி எல்லாருக்கும் நான் சொல்ல வரல. ஏன்னா இது ஒரு பொது பலன். இது கோச்சாரத்த பத்தி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து இந்த 5ஆம் இடம்ங்கிறது பாவ கிரகத்தோட ஆளுகைக்கு உள்ளது. ஏன்னா 5ஆம் இடத்துல ஃபர்ஸ்ட் சுக்கிரனும் சனியும். ராசிநாதனே போய் சனியோட சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ ராசிநாதன் மாட்டிட்டு இருக்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல தான் ஒரு வெள்ளங்கம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. 5ங்கிறது குழந்தை பாக்கியம். அப்போ ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு மனக்கசப்பு, ஏதோ ஒரு பயம், ஒரு கலக்கம் அப்படிங்கிறத 5ஆம் இடத்துல குடுக்க இந்த சுக்கிரன், சனி காம்பினேஷன் ரெடியா இருக்கு.
ரொம்ப நாளா குழந்தை இல்ல. நானே உட்கார்றேன். கடவுள மட்டும் கும்பிட்டுட்டு இருக்கேன்னா பிரயோஜனம் இல்ல. கடவுள் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். நிதர்சனம் தவிர்க்க முடியாத ஒன்று. அதுக்காக நம்மளும் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போடணும். டாக்டர போய் பார்க்கணும். 4 பேர் தெரிஞ்சவங்க கிட்ட பேசணும். இந்த பிரச்சனை இருக்குங்கிறத கூச்சப்படாம வெளியில சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் ரிசர்வ்டா இருப்பாங்க துலாம் ராசி நேயர்கள். அதுவும் இல்லாம சுக்கிரனோட சனி சேர்ந்துட்டு இருக்கிறதுனால, இந்த வருட தொடக்கம் கடைசி 2 வருஷமா நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அடிச்சு உட்கார வச்சிருக்கும். எதையுமே ஓப்பன் அப் பண்ண பயப்படுவாங்க. பட் அப்படி பயப்படாம என்னுடைய பிரச்சனை இது. இதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு தீர்வ தன் வீட்டு பெரியவங்க கிட்ட ஓப்பனா கேட்கணும். அவங்க குடுக்குற கைடன்ஸ் மூலமா ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ ஒண்ணு எடுக்கும் பட்சத்தில குழந்தைங்கிறது கன்ஃபார்ம். குழந்தையே கிடையாது இந்த வருஷம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பில்ல. தகுந்த மருத்துவம் எடுக்கும்போது நிச்சயமா குழந்தை அப்படிங்கிறது பொறக்கும். 2025ஆம் ஆண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. 2025 துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை நிச்சயமா குறையும். ஏன்னா 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப கண்டிப்பா கடன் அப்படிங்கிறத ஈஸியா அடைக்க போறீங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது எத டினோட் பண்ணும் அப்படின்னா, ஏதோ ஒரு வேலைய ஈஸியா செஞ்சு முடிக்கிறது. எஃபர்ட்லெஸ்ஸா செஞ்சு முடிக்கிறது 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல எப்பவுமே ஒரு சுபகிரகம் இருக்குன்னா, கஷ்டமான வேலைய கூட அவங்க ஈஸியா செஞ்சுருவாங்க. ரொம்ப சோர்ந்தே போக மாட்டாங்க. ஒரு விஷயத்த கையில எடுத்தா வைராக்கியமா முடிச்சுருவாங்க. அப்பேற்பட்ட 9ஆம் இடத்துக்கு 6ஆம் அதிபதியான குரு போகும்போது, கடன அடைக்கிறதே கண்ணா வச்சு, கடன அடைச்சு முடிச்சுருவாங்க துலாம் ராசி நேயர்கள். மெஜாரிட்டி ஆஃப் த லோன்ஸ் வந்து அடைய போது. எல்லா கார்டும் இருக்கு. எல்லா பேங்க்ல உள்ள கிரெடிட் கார்டும் இருக்குனாலும், ஒவ்வொரு கார்டா க்ளோஸ் பண்ணி, கிழிச்சு போட்டு எரிச்சிடலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இந்த வருஷம். 2025ஆம் ஆண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? புது வகையான சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு வம்பு வழக்கு, கோர்ட் கேஸஸ், புது கேஸ்ல போய் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து பாவகிரகம் தான். அப்ப எதிரி வந்து தன்னால விலகி வழி விட்டுருவாங்க. பெருசா பிரச்சனை வந்தா இவங்களுமே அத கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய சுய முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருஷம் வந்து புத்தியெல்லாம் இருக்கும். ஆல்ரெடி போன முந்தின வருஷங்கள்லலாம் நான் வந்து கோர்ட் கேஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேங்க. ஏமாத்திட்டாங்க, பணத்த ஏமாத்திட்டாங்க. 4, 5 வருஷமா கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கும் துலாம். ஏன்னா ஏமாறுவாங்க கொஞ்சம் பண விஷயத்துல. அப்படி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா, கோர்ட் கேஸஸ் சாதகம். இந்த வருஷத்துக்குள்ள தீர்ப்பு வர்ற மாரி உங்களோட லாயர்ட்டயோ, லீகல் அட்வைசர்ட்டயோ பேசி கேஸ ஸ்பீட் அப் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஸ்பீட் அப் பண்ணி இந்த வருஷத்துக்குள்ள நீங்க ஜட்ஜ்மெண்ட் வர வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இது ஃபேவரபிளா இருக்கும். அப்போ மித்த வேலைகளோட சேர்த்து இந்த கோர்ட் கேஸ கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. ஏன்னா ஒண்ணுன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஒரு கேஸ போட்டுவிட்டு இவங்க பாட்டுல இவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. கொஞ்சம் ஊர்ஜிதமா கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு 6ஆம் அதிபதியான குரு பகை. அப்ப அதுல பெரிய ஈடுபாடு இருக்காது. கேஸ் அது பாட்டுல நடக்கட்டும்னு இவங்க இவங்க பாட்டுல வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம அத கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சு ஃபாலோ பண்ணும் பட்சத்துல கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிறது கேரண்டட். நியூ ஆசெட்ஸ். துலாம்க்கு 4ஆம் அதிபதி சனி. சனி வந்து நல்ல அமைப்புக்கு தான் போறாரு. 6ஆம் இடத்துக்கு தான் போறாரு. அப்போ ஒரு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிய கொஞ்சம் கன்செஷன்ல நல்ல அமௌண்ட்ல இன்னைக்கு விலைக்கு வாங்கி போடலாம். மத்தவங்களுக்கு இந்த ரேட்டு எனக்கு மட்டும் இந்த ரேட்ல கிடைக்குது. தெரிஞ்சவர் ரெஃபர் பண்றாரு. இல்ல நான் எனக்கு மொத்த அமௌண்ட்டும் போட்டு வாங்க முடியாது. நானும் என் ஃப்ரெண்டும் போட்டு வாங்குறோம். இந்த மாரி பார்ட்னர்ஷிப்ல, கொலிஷன்ல நீங்க வாங்கி போடுற ப்ராப்பர்ட்டி கூட நாளைக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். நீங்க கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டீங்கன்னா கூட, நாளைக்கு அது மல்டிப்ளை ஆயி நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறத குடுக்கும். ஏன்னா கடன் மூலமா லாபம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட அமைப்பு. 2025ஆம் ஆண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு உடல் நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? துலாம் ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு உடல் நலம் எப்படி இருக்க போகுது? முக்கியமா கவனமா இருக்க வேண்டிய இடம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அஜீரண கோளாறு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாலுமே இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துரும். சாப்பிடுறது செரிக்காம இருக்கிறது, ஒரு ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் இருக்கிறது. இவங்க வந்து என்ன பண்ணணும்னா, சாப்பாட்டு முறைகள வந்து கொஞ்சம் மாத்த வேண்டியது இந்த வருஷம் மேண்டேட்டரி. அவங்களுக்கு ஒவ்வாத உணவுன்னு இருக்கும். ஆகாத ஃபுட். அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸ்பீடா சாப்பிடுறத வந்து கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஹாட் அண்ட் ஸ்பைசியா சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சுக்கணும். இந்த மாரி வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு கான்ஷியஸ்னஸோட இவங்க இருக்கும் பட்சத்துல, இந்த அசௌகரியத்த இவங்க வெளிவரலாம். கொஞ்சம் வயசானவங்க 40 வயசுக்கு மேல இருக்கிறீங்கன்னா, பாடியில கொலஸ்ட்ரால் லெவல் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த 2 விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுக்கிரன், சனி சேர்க்கை இருக்கிறதுனால ஆல்ரெடி டயபெட்டிக்கா இருக்கிறீங்கன்னா, சுகர் லெவல்ஸையும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. 2025ஆம் ஆண்டு துலாம் ராசி நேயர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா எத நீங்க சொல்லுவீங்க? 2025ஆம் ஆண்டு இந்த துலாம் ராசி நேயர்கள் இன்னும் சிறப்பா இருக்க, எல்லா விஷயத்திலயும் ஜெயிக்க போக வேண்டிய ஒரு முக்கியமான கோவில். திருச்சிக்கும், கும்பகோணத்துக்கும் நடுவுல உள்ள திருச்சேறை சாரநாத பெருமாள் கோவில். இது ரொம்ப பிரசித்தியான ஒரு கோவில். பட் நெறைய பேருக்கு தெரியாது. இங்க போய் பெருமாளையும், தாயாரையும் ஒரு சேர வழிபடும்போது, அங்க கோயில்ல கண்டிப்பா பிரசாதம் குடுப்பாங்க எந்த டைம் போனாலும். அதையும் கொஞ்சம் நின்னு யோசிக்காம, கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுங்க. தப்பில்ல. கடவுள் குடுக்குற ஒரு விஷயம். இத செய்யும்போது கண்டிப்பா இந்த 2025ங்கிறது ரொம்ப நல்லாருக்கும். ஜனவரி 1ஆம் தேதியே அந்த கோயிலுக்கு போனாலும் பரவால்ல. அல்லது ஜனவரி மாதத்துல உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள்னு ஒண்ணு இருக்கு.
கேலண்டர்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த நாள்ல போய் இந்த பெருமாளை வழிபட்டாலும் பரவால்ல. இல்ல ஜென்ம நட்சத்திரம்லாம் என்னால பார்க்க முடியாது அப்படின்னா, ஜனவரி மாதத்துல உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு நாள்ல போனா கூட பரவால்ல. பட் அட்லீஸ்ட் ஜான்வரி மந்த்துக்குள்ள இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க. இந்த கோவிலுக்கும் போயிட்டு குலதெய்வ வழிபாடையும் சேர்த்து பண்ணும் பட்சத்துல 2025ங்கிறது உங்களுக்கான வருடமா அமையும். 2025 துலாம் ராசி நேயர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன் பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைஞ்சிருக்குங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.